வுட் யூ லைக் கான்ட்ரிபியூட் ஃபார் பில்கிரிம் வெல்ஃபேர். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐயப்பா. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுக்காக அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. எஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க, ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்தீங்க, டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ₹5 நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டி இருக்காது. அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூலமாக விபத்து காப்பீடு திட்டம் வந்து சபரிமலையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இதில் வந்து ₹5,00,000 வரைக்கும் அவங்களுக்கு கவர் ஆகும். அதாவது விபத்து காப்பீடு திட்டமானது சபரிமலையில் வரக்கூடிய பக்தர்கள் ஏதோ ஒரு விபத்தினால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ₹5,00,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரியான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது இப்போ. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இப்போ கண்டினியூ ஆகுது. ஆனால் அதில் என்ன கவர் ஆகாது அப்படின்னா நேச்சுரல் டெத்லாம் கவர் ஆகாது இப்போ. அதாவது இயற்கை மரணம் ஏற்பட்டால் கவர் ஆகாது. ஏதோ ஒரு காரணத்தினால சபரிமலைக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாரடைப்புனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூனால இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கிடையாது இப்போ. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கணும். ஏன்னா போன வருஷம் 2024 மட்டும் 24 to 25 மண்டல காலம் மகரவிளக்கு காலம் இருக்குல்ல, இப்போ இதில் மட்டுமே 45 பேர் உயிரிழந்திருக்காங்க இயற்கை மரணத்தினால மட்டும். அந்த குடும்பங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்கீமை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு போதுமான அளவு நிதி வந்து கவர்மெண்ட்டில் இல்லாதனால யாராவது நல்ல உள்ளம் படைச்ச நம்மள மாதிரியான சுவாமிமார்கள் யாராவது ஃபண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ₹5 அவங்க பே பண்ணால் போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் 1,00,000 பேர் மினிமம் ஒரு ₹5 பே பண்ணால் கூட ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பக்தர் பாதிக்கப்படுற பக்தருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து கம்பல்சரி கிடையாது, அவங்களோட விருப்பம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணும்பொழுது அந்த ஆப்ஷனை நோன்னு கொடுத்து கூட நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் பிரசாதம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எக்ஸ்ட்ரா ஒரு ₹5 தானே. ஸோ இதையும் எஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்புக்குள்ளே போகும், பேமெண்ட் எடுப்பாங்க, அப்புறமா தான் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகும். இது நீங்கள் வந்து பிரசாதம் எதுவும் செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தான் புக் பண்ணுறீங்கன்னா இதை நோன்னு கொடுக்குறதே பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா சில நேரங்களில் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து ஃபைனல், அதாவது இப்போ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் தான் இருக்குது. அப்போ நீங்கள் பேமெண்ட் ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்குள்ளே யாராவது அந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடும். சரிங்களா. இது பேமெண்ட் எதுவும் எரர் ஆயிடுச்சுன்னா கூட உங்கள் டிக்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகிருந்துடும், உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பிரசாதம் பே பண்ணி தான் வாங்க போகிறீங்க, நான் பேமெண்ட் ஆப்பில் எப்படினாலும் உள்ளே போகிறேன்னா எக்ஸ்ட்ரா ₹5 கட்டுங்க. இந்த ₹5 ஆனது ஏதோ ஒரு பக்தரோட குடும்பத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவியாக இருக்கும்.